ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட பல பேரோட வாழ்க்கையில் பல பரிணாமங்களில் உதவிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம யாருமே மறக்க முடியாத ஒன்று தான். அது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சினிமாவில் இருக்கவங்களுக்கும் அதிக அளவில் கை கொடுத்துட்டு இருக்கு. அண்மையில் பார்த்தீங்க அப்படின்னா கோட் படத்தில் விஜயகாந்த் அவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக கொண்டு வந்திருக்கதா நிறைய தகவல்கள் இருக்குது. பட் அது படம் வந்தால் தான் அஃபிஷியலாக தெரியும். இவன் மறைந்த பவதாரணி அவர்களோட குரலில் ஒரு பாடல் வந்திருக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி மூலமாக தான் இருக்குது. இந்தியன் டூவில் நடித்து கொண்டிருக்கும் போதே மறைந்த நடிகர் விவேக் அவர்கள் மனோபாலா அவர்களோட அந்த டப்பிங் சீக்வன்ஸ் எல்லாருமே ஏஐ மூலமாக அவங்களோட சொந்த குரலில் டப் செய்யப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு. இந்தியன் டூ வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா அதை பார்க்க தான் போறோம். லெஜெண்ட் அப்படிங்கிற ஒரு படம், நம்ம லெஜெண்ட் அண்ணாச்சி இருக்காருல்ல, லெஜெண்ட் அண்ணாச்சி படத்துல நடிச்சிட்டு இருக்கும்போதும் விவேக் நடிச்சு முடிச்சிட்டு பாதியில இருந்துட்டார். பட் டப்பிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு உண்மை இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா விவேக்கோட வாய்ஸ் வந்து நிறைய பேர் மிமிக்ரி எல்லாம் பண்ணி பார்ப்பாங்க. பட் உள்ள செட் ஆகாது. பட் அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் கட் பண்ண முடியாதுங்கிற ஒரே காரணத்தினால அதை வந்து அப்படியே மிமிக்ரி பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல வந்து இந்தியன் டூல அதே பண்ணா நிறைய பிரச்சனைகள் ஆயிடும். திரும்ப மனோபாலா விவேக் இவங்களோட குரலை பாத்தீங்க அப்படின்னா ஏஐ மூலமா புதுப்பிச்சிருக்காங்க. என்னதான் புதுப்பிச்சாலுமே அவங்க லைவ்ல இருக்கிற மாதிரியே நிறைய ஃபீலிங்ஸ் அது கொடுக்காது அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும்.